ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாக் வந்து நான் மதுரையிலேருந்து போஸ்ட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை, அதை நான் எப்படி மதுரையில் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த விலாக் ஃபுல்லாக இருக்க போகுது. இன்றைக்கி நான் வந்து திருக்கார்த்திகை அன்றைக்கி இதை நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறமா எடிட்டிங்க்குலாம் எனக்கு பெருசாக டைம் கிடைக்கிறது இல்லை, பிஸியாக இருக்கிறனால. அதனால் எப்போ என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்னு தெரில. டிலே ஆச்சு அப்படின்னா சாரி. இன்றைக்கி இந்த விலாகில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா ஃபுல் டே விலாக் மாதிரி தாங்க. நாங்கள் எப்படி கார்த்திகைக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம், எப்படி வந்து நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறோம், என்னென்ன பிரசாதங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் விலாக் ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன். ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மதுரை பக்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம் தாங்க. இதை வந்து தவளை வடைன்னு சொல்லுவாங்க இங்கே மதுரை பக்கம் ஃபுல்லாக. அது பார்த்தீங்கன்னா எல்லா பருப்புகளும் சேர்ந்த மாதிரியான ஒரு வடை. அது ரொம்ப ஈஸி தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக கார்த்திகை அன்னைக்கு செய்கிற கார்த்திகை பொரியும் இந்த விலாகில் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இந்த பிரசாதங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த விலாக் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க விலாக்குள்ளே போகணும். இப்போ இந்த விலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு சின்ன அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கம்மிங் டிசம்பர் 22 வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் அப்படின்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் சென்னையில். ஸோ அதை பற்றின டவுட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை தனியாகவே நான் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா மதுரை மீட்டை நான் அனௌன்ஸ் பண்ணப்போ நிறைய பேர் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் நிறைய விலாகில் அதை பற்றி பேசியிருந்தேன். பட் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சின்ன அப்டேட் மாதிரி நான் குட்டி வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் இந்த சப்ஸ்கிரைபர் மீட்டில் ஜாயின் பண்ணுங்கள். அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை அன்னைக்கு காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டோம். எல்லா விளக்குகள், அதுக்கப்புறமா சாமி மடையில் பொருத்துகிற விளக்கு, வெளியில் வைக்க போகிற விளக்கு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தியாச்சு. இந்த இது பாருங்கள், நாங்கள் மண்சட்டிக்கு பதிலாக இதுதான் எப்போயுமே எங்கள் வீட்டில் நாங்கள் பொருத்துவோம். சின்ன சின்னதாக இருக்குங்க, க்யூட்டாக இருக்கும், நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. இதுதான் நாங்கள் வந்து வாசலில் எல்லாம் ஃபுல்லாக வைப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயினாக வைக்கிற விளக்கு வந்து கொஞ்சம் பெரிய விளக்கு. அதுக்கு தேவையான முக்காலின்னு சொல்லுவோம், அதை ஸ்டாண்டு மாதிரி. இதுவும் வந்து பித்தளையில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த முக்காலி மேலே தான் நாங்கள் வந்து குத்து விளக்கெல்லாம் வச்சு வாசலில் ஏற்றுறது வழக்கம். ஸோ இதையும் நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் குத்து விளக்கு தான் நாங்கள் ஏற்ற போகிறோம். பெருசு ஏற்ற போகிறதில்ல, கொஞ்சம் சின்னதாக ஏற்ற போகிறோம். அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொட்டெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விளக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரசாதம்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வடைக்கு வந்து ஊற வைக்க போகிறோம். எல்லா பருப்புமே சம அளவு எடுக்க போகிறோங்க. உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சம அளவு எடுக்கணும். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதிலே வந்து இந்த 3 பருப்பையும் சம அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பச்சரிசி சேர்த்துக்க போகிறோங்க. பச்சரிசியும் வந்து அதே அளவு தான் நான் சேர்க்குறேன். அந்த எடுத்த கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஐட்டமும் நம்ம சேர்த்தாச்சு. கடைசியாக உளுந்து சேர்த்துக்க போகிறோம். உளுந்து மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அந்த டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டம்ளரில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வைக்க போகிறோம். 1லேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து ரொம்ப சாஃப்டாகிடும், கிறிஸ்பியாக வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1 இல்லாட்டி 1.5 மணி நேரத்துக்குள்ளே கூட நீங்கள் மாவை அரைச்சிடலாம். இப்போ இதில் ஊற வைக்கிறப்பே நம்ம வந்து தேவையான கார மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாசல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கிறோம். ஏன்னா பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் பூஜை பண்ணிட போகிறோம்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் அம்மா வந்து பொட்டு வச்சிட்ருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்றிடலாம். இந்த சின்ன சின்ன விளக்குகளையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்க போகிறோம். இதிலே வந்து திரி சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாசலில் தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு நெய்வேத்தியம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் அதை வந்து ஒரு சுற்றிடலாம். நல்லா கொஞ்சம் அதை அரைப்பட்டதுக்கப்புறமா அடுத்ததாக பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க பருப்பை தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு அந்த மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிரைண்டர்லாம் தேவையில்லை, மிக்சியில் அரைச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைக்க போகிறோம். அடமாவெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கிரைண்டரில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். இந்த பதத்தில் தான் இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் நெருன்னு இருக்குது. மாவுமே வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்கும். ஸோ இப்போ ரெடியான மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வடைச்சட்டியில் ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு வடைச்சட்டி சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வந்து செவந்து வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா வந்து வடையில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வதக்கினாலே உங்களுக்கு தாராளமாக போதும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக தேங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதே வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் வந்து இதை கலந்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு வடைக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் நம்ம வந்து சைமல்டேனியஸாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ மாவோட பதம் பார்த்துக்கோங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டான பதத்தில் வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கெட்டியான மாவாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மாவும் ரெடியாக இருக்குது. ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இமீடியட்டாக நீங்கள் வந்து வடை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம். ஸோ சின்ன சின்ன வடைகளாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா உங்களுக்கு செவந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது மொத்தமாக வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க. இந்த வடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கட்டாயம் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து இந்த வடை ரொம்ப ஃபேமஸ். எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கார்த்திகை பொரி. இது எல்லாருமே கார்த்திகை அன்னைக்கு செய்கிறது வழக்கம். இது செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய்யில் சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காவை சேர்த்து வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கார்த்திகை பொரி நான் எடுத்திருக்கேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சம் கரைச்ச வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நான் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெய்வேத்தியம் நம்மளுக்கு தயாராகிருச்சு. கார்த்திகை பொரியும் அதுக்கப்புறமா செஞ்ச தவளை வடையும் நம்ம இந்த இலையில் வச்சுட்டு பூஜை பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பூஜையை முடித்ததுக்கப்புறமா இந்த செஞ்ச பலகாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த மாதிரி தாங்க திருக்கார்த்திகை அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதோட இந்த விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் விலாக்ஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.